ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அசுரோ டெக். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபோனில் எப்படி கீபோர்ட் அண்ட் மவுஸ் யூஸ் பண்ணுறது. ஃபோனில் கீபோர்ட் அண்ட் மவுஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் கேம்ஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கலாம். சர்ச் பாக்ஸில் K2ERன்னு சர்ச் பண்ணுங்க. இதுதான் அந்த ஆப்பு. இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணக்க நீங்கள் ஒய்ஃபை தான் கனெக்ட் பண்ணணும். மொபைல் டேட்டா வச்சு இதை யூஸ் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஆப் ஓப்பன் இப்படி தான் இருக்கும். இல்லை டாப் டு ஆக்டிவேட் K2ER அதை கொடுத்து ரெண்டையும் ஆன் பண்ணிக்கிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெர்மிஷனையும் அதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்னேபிள் கொடுத்து டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ் அதில் போய் K2ER டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. பேக் வந்து இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பேர் டிவைஸ். அதை நீங்கள் கொடுக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னு தெரியும், அதில் வீடியோ மாதிரி போட்டிருக்கு. பேர் டிவைஸில் கீழே ஸ்க்ரால் பண்ணி ஒயர்லெஸ் டீபக்கிங் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கீழே பேர் டிவைஸ் வித் பேரிங் கோட் அதை கிளிக் பண்ணணும். அந்த கோடை நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் போடணும். டைப் பண்ணிவிட்டு கீழே பேரண்ட் இருக்குல்ல ப்ளூ கலரில், அந்த பேரை நீங்கள் கொடுக்கணும். அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இது டிவைஸ் பேர் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மேப்பிங் ஆப்ஸு போய் உங்களுக்கு எந்த ஆப்பில் உங்களுக்கு இது கீபோர்ட் அண்ட் மவுஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த ஆப்பை நீங்கள் டிக் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஃப்ரீ ஃபயர், அதை நான் டிக் கொடுக்குறேன். பேக் வரணும். இப்போ அந்த இதில் அந்த ஸ்டார்ட் கொடுக்கணும். அது அப்படியே ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. எனக்கு அங்கங்கே நிறைய டாட் இருக்கு. அது ஏன்னா நான் ஏற்கனவே இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு அந்த டேட்டா சேவ் ஆகிருக்கு. அதனால் எனக்கு அப்படி இருக்குது. அவங்களுக்கு சொல்லி தரேன். அதை மேலே செட்டிங்ஸில் போய்க்கலாம். அதில் இன் மேட்ச் போய் ஹட்ஸு போகணும். அதில் உங்களுக்கு மேலே K2ERன்னு தெரியும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் உதாரணத்துக்கு ஃபயர் பட்டன் இருக்குது, அந்த ஃபயர் பட்டனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணணும். ஃபயர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பென்சில் மாதிரி ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லெட்டர் கொடுக்கணுமோ என்ன லெட்டர் வேணால் கொடுக்கலாம். மவுஸ் லெஃப்ட்டு ரைட்டு PJ என்ன லெட்டர் வேணால் கொடுக்கலாம். நான் ஒரு ஜே கொடுக்குறேன். இப்போ நான் ஜே கொடுத்தேன்னா எனக்கு ஃபயர் ஆகும். இப்போ நான் கீபோர்டில் ஜே பட்டன் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஃபயர் பட்டன் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஜம்பிங்க்கு, சிட்டிங்க்கு, உங்களுக்கு நேடை தூக்கி போடுறதுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு செட் மாதிரி வச்சுட்டு அங்கே சேவ் கொடுத்தா மாதிரி அந்த சேவ். அவ்வளோதான் கைஸ், சேவ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.